அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இந்த பனிக்காலம் அப்படிங்கிறது தொடங்கி விட்டது. அதனால் இனிமேல் பொதுவாக பூம்பனி காலத்துக்கு அப்புறம் புயல் மழை இல்லை அப்படின்னு தமிழில் ஒரு பழமொழிவும் உண்டு. இந்த பூத்து வர மாதிரி பனி விழ ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா? அதனால் இனிமேல் பெரிய அளவில் மழை புயல் இந்த அச்சுறுத்தல்லாம் இருக்காது அப்படிங்கிறது நம்முடைய தமிழர்களுடைய கணிப்பு, இயற்கை பற்றிய அவர்களுடைய அவதானம். அது இப்போ முன்ன பின்ன மாறியும் வருது. ஏன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதத்தில் கூட கடுமையான மழை பொழிந்த அதை பார்த்த அனுபவமும் நமக்கு இருக்கிறது. ஆனால் இப்போ இந்த மழைக்காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா மாலை வேளைகளில் திடீர்னு கொசு மாதிரியான சின்ன சின்ன உயிரினங்கள் அப்படி 6 மணி போல் அப்படியே பெரிய அளவில் பரவும். அதனால தான் 6 மணி ஆகிடுச்சு, மஸ்கிட்டோ ரெப்பல்லண்ட் அதை ஃபிக்ஸ் பண்ணு, இல்லை ஜன்னல்லாம் மூடு, கொசுலாம் உள்ளே வரும் அப்படின்னு வீட்டில் நம்மளாம் எச்சரிக்கை நடவடிக்கை எடுப்போம். அந்நியர்களின் படையெடுப்புக்கு பயந்து நாட்டை பாதுகாக்கிற மாதிரி வீட்டை பாதுகாப்போம். ஏன்னா அடையாக கொசு அந்த நேரத்தில் வரும். அது எதனால் வருது அப்படின்னா அந்த நேரத்தில் தான் சூரியனுடைய அந்த உஷ்ணம் அது குறைந்து குளிர் அப்படின்ற ஒரு சூழல் உருவாகிறது. அந்த டெம்பரேச்சரில் ஒரு மாற்றம் வருகிற பொழுது இந்த சீத உஷ்ண நிலை, தட்பவெட்ப நிலையில் மாற்றம் ஏற்படுதுன்றது நமக்கு கூட தெரியல. ஒரு அல்ப உயிரினம் கொசுவுக்கு தெரியுது இந்த டெம்பரேச்சரில் ஏதோ ஒரு சேஞ்ச் வருதுன்னு, நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதால் அது உணர முடியுது. கரெக்டாக 5:30 மணிலேருந்து 6 மணிக்கு பாருங்கள் அப்படியே அடையாக கொசுக்கள் பறக்கும். காலை நேரத்துலேயும் அப்படி தான் அதுங்களால் அதை உணர முடிகிறது. இந்த மழை காலத்தில் நம்ம கிராமப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கருவண்டு அப்படின்னு ஒன்று அப்படி வீட்டு ஓரமாக வரும். நல்ல கொஞ்சம் சராசரி வண்டை விட ரொம்ப கொஞ்சம் குண்டாக இருக்கும், கண்ணகரேல்னு இருக்கும். அந்த வண்டு ரொம்ப உயரத்துலேயும் அதனால் பறக்க முடியாது, ஆனால் பறக்க முடியும், ஆனால் போகாது. அது இந்த மாலை நேரத்தில் மழை தண்ணியெலாம் தேங்கி இருக்கிறப்போ அப்படி வீட்டு ஓரமாக வாசப்படியில் அப்படி வரும், தள்ளி விட்டால் போயிடும். பாரு கருவண்டு வருதுன்னு நம்ம வீட்டில் பெரிய பாட்டிமாலாம் கூட பார்த்து சொல்லுவாங்க, அந்த வெள்ளத்தள்ள சொல்லி. இந்த கருவண்டு இருக்குதே, இதை எடுத்து வச்சுக்கிட்டு 3 அறிஞர்கள் ஆராய்ச்சி செஞ்சுருக்கிறாங்க, அறிவியலாளர்கள், சயின்டிஸ்ட். அவங்க இந்த அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் அப்படின்னு ஒரு துறை இருக்குது பாருங்கள், அந்த துறையை சார்ந்த அறிவியலாளர்கள், அந்த 3 சயின்டிஸ்ட்டும் இதை எடுத்து வச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இவங்க ஆராய்ச்சி பண்ணுறப்போ ஒரு ஆச்சரியமான உண்மையை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். என்ன, காலையில் கருவண்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன போகுதுன்றீங்களா? அப்பா, கருவண்டுக்கிட்டேருந்து நாம் கற்றுக்க வேண்டிய ஒரு மகத்தான விஷயம் இருக்குது, அதுக்காக சொல்கிறேன். இல்லைன்னா உங்கள் நேரத்தை போய் இது மாதிரி நான் சொல்லிகிட்டு இருப்பேன்னா, முக்கியமான விஷயம். அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணுகிறவங்க அப்படியே அசந்து போயிட்டாங்க. எப்படிடா இது, சாத்தியமே இல்லையே, இந்த மாதிரி ஒன்று உலகத்தில் நடக்கவே நடக்காதே அப்படின்னு. அவங்க அப்படி ஆச்சரியப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, அது பறக்குது இல்லைங்களா, அதனால் பறக்க முடியும் இல்லைங்களா, அதை பார்த்து தான் அவங்க அப்படியே மூக்கு மேலே விரல் வச்சுட்டாங்க. எதனால் ஆச்சரியப்படுறாங்க அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒன்றை நம்ம தூக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு மேசையை தூக்கணும் அப்படின்னா மேசையை விட நம்ம கைகள் உறுதியாக இருக்கணும். இல்லை ஒட்டுமொத்தமாக தூக்குறவங்களே கொஞ்சம் உறுதியானவர்களாக இருந்தால் தான் அந்த மேசையை நம்மளால் தூக்க முடியும். சரி, மேசையை விடுங்க, ஒரு 10 புத்தகத்தை கையில் கொடுத்துட்டு இதை எடுத்து கொண்டு போய் அங்கே ஷெல்ஃபில் வையின்னு நம்ம வீட்டில் பிள்ளைகிட்ட சொல்கிறோம். போப்பா இவ்வளோ எப்படிப்பா கனமாக இருக்குதேப்பான்னு. சரி 5 எடுத்துகிட்டு போடா கண்ணா அப்படிங்கிறோம். ஏன், கனமான விஷயமாக இருந்தால் தூக்குபவர்களுக்கு அந்த அளவுக்கு பலம் இல்லை அப்படின்னா அவங்களால அது தூக்க முடியாது. இது ஒரு பேசிக்கான லாஜிக். இது அறிவியல் பூர்வமாகவும் அதுதான் உண்மை. தூக்கப்படுகிற பொருளை விட தூக்குகின்ற கைகளுக்கு வலு அதிகமாக இருக்க வேண்டும். சரிங்களா? இப்போ அந்த கருவண்டுகிட்டக்க வாங்க. இந்த அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் துறையை சேர்ந்த அந்த ஆராய்ச்சி அறிஞர்கள் இதை ஆராய்ச்சி பண்ணிட்டு அப்படியே அசந்து போயிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அது உடம்போட கனத்தோட ஒப்பிட்டேங்கன்னு வைங்களேன், அதனுடைய சிறகுகள் இருக்குது இல்லைங்களா, மெல்லிய சிறகுகள், அது ரொம்ப பலவீனமானது. பலவீனமான இந்த சிறகு தூக்கி வச்சுக்கிட்டு தான் பயன்படுத்தி கனமான உடம்பை தூக்கி கொண்டு அது மேலே பறக்கிறது. இப்போ பாருங்கள், இது அடிப்படையான ஒரு லாஜிக்கே தப்பு அப்படின்னு உடச்செறிஞ்சிருச்சு.
இப்போ நம்மளால் பலவீனமான 2 கைகளை வச்சுக்கிட்டு ஒரு பலமான பாறாங்கல்லை நம்மளால் தூக்க முடியுமா? முடியாது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த முதல் மரியாதை திரைப்படத்தில் கூட நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அந்த ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்குற மாதிரி ஒரு காட்சி ஒன்று வைப்பாங்க. அதை இளவட்ட கல் அப்படின்னே கிராமப்புறத்திலாம் இருப்பாங்க. அந்த கல்லை தூக்குற அளவுக்கு நம்ம இன்னமும் இளமை நம்மக்கிட்ட இருக்கா, உடல் வலு இருக்கான்னு பார்க்கறதுக்காக அப்பப்போ சில பெருசுங்களாம் ரகசியமாக வந்து தூக்கி பார்த்துட்டு போகும். அந்த காட்சியை அப்படியே நம்முடைய இயக்குனர் வச்சிருப்பார். சரி, இப்போ இந்த தூக்கிக்கிட்டு பறக்குது அப்படின்றத பார்த்த உடனே வியந்து போயிட்டாங்க. எப்படி பலவீனமான சிறகுகளை வச்சுக்கிட்டு கனமான உடம்பை தூக்கி இது மேலே பறக்குது அப்படின்னா, அதுக்கு 3 வருஷம் ஆராய்ச்சி பண்ணிட்டு அவங்க 2 முடிவுகள் எழுதுகிறார்கள் பாருங்க. ஒன்று, இந்த கருவண்டுக்கு அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் துறை தெரியாது என்பது முதல் முடிவு. ஏன், அஸ்ட்ரோஃபிசிக்ஸ்லாம் மனுஷங்க நீங்கள் வச்சுக்கிட்டது, அதை பொறுத்த வரைக்கும் தான் பலமாக இருக்கணும், சிறகுகள் கொஞ்சம் கனம் குறைவாக இருந்தால் தான் தூக்க முடியும் உடம்பு அல்லது தூக்கப்படுகிற பொருள், இதெல்லாம் உங்கள் அஸ்ட்ரோஃபிசிக்ஸ். எங்களுக்கு அதெல்லாம் கிடையாதுங்க. ஏரோடைனமிக்ஸ்ன்ற ஒன்றுக்காக அவர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள். ஆனால் இந்த கருவண்டு இருக்குதே, அதுக்கு அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் தெரியாது. அதை விட முக்கியமான காரணம் என்ன என்றால், கருவண்டு உண்மையிலேயே தான் மேலே பறக்க வேண்டும் என்று மனதால் தீர்மானித்து விட்டது, மனதால் முடிவு செய்து விட்டது. அப்படி மனப்பூர்வமாக ஒன்றை முடிவு செய்து விட்டால் உங்கள் பலவீனங்களை வைத்து கொண்டே நீங்கள் பலம் பொருந்திய தடை அதிகமான சவால் நிரம்பிய சூழலை கூட உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற வாழ்க்கை பாடத்தை ஒரு கருவண்டு நமக்கு கிளாஸ் எடுக்குது சார். மழைக்காலம் போகலாம், புயல் காலம் போய்விடலாம், ஆனால் பொன் போல போற்ற வேண்டிய பொன்னான மொழியை, பொன்னான பாடத்தை இந்த கருவண்டு நமக்கு கருத்துக்கு உரியதாக காட்டுகிறது இல்லையா? கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். ஏன், நீங்கள் யாரால் பேரெல்லாம் அக்கறை காட்டுகிறீர்களோ அத்தனை பேருக்கும் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருமையான விஷயம், நாம் அறிய வேண்டிய அரிய விஷயம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.